வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இன்று மிகவும் சக்தி வாய்ந்த சரபேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மனித உடல், 8 கால்கள், 4 கரங்கள், 2 வாள்கள், கருடன் போன்ற மூக்கு, யாழை போன்ற வாய், 2 பெரிய இறக்கைகள், காலடியில் வணங்கியபடி நிற்கும் நரசிம்மர். இதுவே சரபேஸ்வரரின் விசித்திர உருவம். நாராயணன் நரசிம்ம அவதாரம் எடுத்த போது அவரின் உக்ரத்தை தணிக்க அவரை விட உக்ரமாக வெளிப்பட்ட சிவ வடிவமே சரபேஸ்வரர். இவரை ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் 4:30 6 மணி வரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்களை தரும். சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் இவரை வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகளை விரிவாக பார்க்கலாம். திருக்கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான திருபுவனம் ஸ்ரீ கம்பஹரேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம், ஸ்ரீ சரபேஸ்வரர் திருக்கோயில். 8 திருவடிகளும், மிக நீண்ட வாளும், 2 முகங்களும், அச்சம் தோன்றும் சிறகுகளும், உக்ரமும் கொடிய பெரும் முழக்கமும் தோன்றும் வடிவுடன் தோன்றி ரன் எனது இரத்தத்தை குடித்து வெறிகொண்டு நரசிங்க சங்கரர் திருவுருவம். திருபுவனம் அன்னை அறம் வளர்த்த நாயகி உடனமர் அருள்மிகு நடுக்கம் தீர்த்த பெருமான் கம்பஹரேஸ்வரர் திருக்கோயில். கும்பகோணம் மயிலாடுதுறை வழியில் கும்பகோணத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருபுவனம். பட்டுக்கு பெயர் பெற்ற ஊர். அங்கு அமைந்திருக்கும் அருள்மிகு கம்பஹரேஸ்வரர் திருக்கோயில் பயத்தை நீக்கி மன துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் தரும் ஆலயமாக இந்த ஆலயம் கருதப்படுகிறது. கம்பகம் என்றால் நடுக்கம் என்று அர்த்தம். நடுக்கத்தை ஏற்படுத்தும், பயத்தை போக்கும் ஈசன் என்பதால் இந்த தலத்து சிவபெருமானுக்கு கம்பஹரேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது. இது தேவார வைப்பு தலம். கிழக்கு நோக்கிய அகன்ற வடிவமான ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக 7 நிலைகளை கொண்டுள்ளது. ராமாயண மகாபாரத கதைகளை விளக்கும் சிற்பங்கள் கோயில் முழுக்க நிறைந்து காணப்படுகின்றன. இந்த கோயிலை ராஜராஜ சோழனின் பேரன் 3ஆம் குலோத்துங்க சோழன் கட்டினார். தஞ்சை பெரிய கோயில் தாராசுரம், கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலோடு ஒப்பிடும் விதத்தில் பிரம்மாண்டமாகவும் விசாலமாகவும் உள்ளது. கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் கடந்து 3 நிலை கோபுரம் காட்சி தருகிறது. அதை கடந்து உள்ளே சென்றால் சுவாமி அம்பாள் சன்னதியை தரிசனம் செய்யலாம். பிட்சாடனர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்கை ஆகியோர் சந்நிதிகள் சுற்று பிரகாரத்தில் உள்ளன. இந்த ஆலயத்தின் கருவறை விமானம் சச்சிதானந்த விமானம் அமைதியையும் ஆனந்தத்தையும் அளிக்கும் விதமாக அமைந்துள்ளது. வரகுண பாண்டியன் என்ற மன்னன் போருக்கு செல்கிறான். அவனது குதிரை வேகமாக செல்கிறது. பாதையின் குறுக்காக அந்தனர் வர குதிரையின் வேகத்தை அடக்குவதற்குள் குதிரை காலில் விழுந்து அடிபட்டு அந்தனர் உயிர் விடுகிறார். பிறகு அந்த அந்தனரின் ஆவியானது வரகுண பாண்டியனை பிடிக்கிறது. அதாவது பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அது நீங்க திருவிடைமருதூர் செல்கிறார். அங்கு சென்று வழிபட அந்த பிரம்மஹத்தி தோஷமானது கிழக்கு வாசலில் ஒதுங்குகிறது. அதிலிருந்து விடுபட்ட வரகுண பாண்டியன் தனது தோஷம் நீங்கியவுடன் திருபுவனம் வருகிறார். அப்போது மீண்டும் அந்த ஆவி வந்து பிடிக்குமோ என்று பயப்படுகிறார். அந்த பயத்தினால் நடுக்கம் ஏற்படுகிறது. அந்த நடுக்கத்தை கம்பஹரேஸ்வரர் போக்குகிறார். மன்னனுக்கு ஏற்பட்ட நடுக்கத்தை நீக்கியதால் நடுக்கம் தீர்த்த நாயகர் என்ற பெயர் இறைவனுக்கு ஏற்பட்டது. அதன் பிரகாரம் இங்கு வழிபடுபவர்களுக்கும் ஏவல் பில்லி சூன்யத்தால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் என்பது ஐதீகம். அதேபோல ரண்யனை அழித்த நரசிம்மருக்கு ஏற்பட்ட அசுரத்தன்மையால் உலக உயிர்கள் நடுநடுங்கின. தேவர்கள் உள்ளிட்ட அனைவரும் வேண்டிக் கொண்டதன்படி சரபேஸ்வரர் வடிவம் எடுத்து நரசிம்மரை சாந்திப்படுத்தி இயல்பு நிலைக்கு வர செய்து அமைதியை ஏற்படுத்தினார். மொத்தத்தில் வாழ்வில் நடுக்கத்தை சந்தித்த அனைவரின் கம்பத்தினையும்
அதாவது நடுக்கத்தை நீக்கி இத்தலத்து இறைவன் விளங்குகிறார். எனவே கம்பஹரேஸ்வரர் என்றும் நடுக்கம் தீர்த்த பெருமான் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவன் இங்கு பிரம்மாண்ட வடிவில் கிழக்கு முகமாக ஒளி வீசும் திருமேனியில் காட்சி தருகிறார். இத்தல இறைவனுக்கு திரிபுவனமுடையார், திரிபுவன ஈஸ்வரர், திரிபுவன மகாதேவர் என்ற பெயர்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவாமி கம்பஹரேஸ்வரரை வணங்குவோருக்கு நடுக்கம், நரம்பு தளர்ச்சி, தேவையற்ற பயம், மூளை வளர்ச்சி குறைந்திருந்ததால் வரும் பிரச்சனைகள் நீங்கும், நீள் ஆயுள் விருத்தி கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். தேவேந்திரன், அக்னி பகவான், வரகுண பாண்டியன், சந்திரன், சூரியன் ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம் இது. இக்கோவிலில் தர்ம சம்வர்தினி எனும் அறம் வளர்த்த நாயகி வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். தேவர்களின் நடுக்கத்தை இறைவன் தீர்த்த பின் அறங்களை வளர்த்தவளாதலால் இத்தலத்து அன்னை அறம் வளர்த்த நாயகி. அம்பாளுக்கு 4 திருக்கரங்கள், அபயமளிப்பவளாக நின்ற நிலையில் அருள்பாலிக்கிறார். அம்பாளை வணங்குவோர்க்கு பாவங்கள் நீங்கும், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நிச்சயம். அம்மன் சன்னதிக்கு நேர் எதிரே இத்தலத்தின் முக்கிய சன்னதியாக விளங்கும் சரபேஸ்வரர் சன்னதி உள்ளது. தெற்கு முகமாக அமைந்துள்ளது. இதுவே ஆதி சரபேஸ்வரர் சன்னதியும் ஆகும். மெய் சிலிர்க்கும் வகையாக சிவபெருமான், வீரபத்ரர், பிரத்யங்கரா தேவி, சூலினி துர்க்கை ஆகிய மூர்த்திகள் சேர்ந்த அம்சம்தான் சரபேஸ்வரர். இத்தலத்தில் சரபேஸ்வரர் 7 அடி உயரத்தில் தனி சன்னதியில் மிக பிரம்மாண்டமான தோற்றத்தில் அருள்பாலிக்கிறார். இவரை வழிபடுவதால் வியாதிகள், மனக்கஷ்டங்கள், பில்லி சூன்யங்கள், ஏவல், மறைமுக எதிரிகள் தொல்லை, திருஷ்டி தோஷங்கள், சத்ரு தொல்லைகள், ஜாதக தோஷங்கள், கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். கல்வி, ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி, மனம் விரும்பும் வாழ்க்கை, உத்தியோக உயர்வு போன்ற நினைத்த காரியங்கள் கைகூடும். குழந்தை பேறு கிடைக்கும். கடன் தொல்லை நீங்கும். 11 வாரங்கள் தொடர்ந்து அர்ச்சனை செய்தால் பழிப்பது உறுதி. இந்த அற்புத திருக்கோயிலுக்கு சென்று வணங்கி அனைவரும் அருள் பெறுவோம். வாழ்க வளர்க.